அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும், 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை, தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக, இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தாலேனால் விருச்சிகம் வரும். அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும்.
இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரார். அதாவது உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அவர் வந்து 6/3/2026 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த ஜீவனஸ்தானத்துக்கே காரகத்துவம் படைத்தவர் சனி பகவான் தான். இருந்தாலும் அந்த காரகத்தை அந்த காரகன் போய் அங்கே நிற்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். என்ன தொல்லைகளை கொடுப்பார்? வேலைகளில் மாற்றத்தை கொடுப்பார், தொழிலில் வந்து மாறுதல்களை கொடுப்பார், தொழில்களில் வந்து சில பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு வந்து மாற்று தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக வந்து தொழிலில் வந்து பின்னடைவு இருந்திருக்கும், சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தி அதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் இருக்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, சொந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ஒருவருடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8-9 அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துல போயிருக்கார். இதனால் வந்து மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக கலெக்ட் ஆகாத பணங்கள், அதாவது வெளியில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக நின்று பணத்தை போட்டு இவ்வளோ நாளாக வராத பணங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். புதிதாக தொழில்கள் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன அப்படின்னா, இதன் மூலியமாக தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர வந்து தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அது தவிர வந்து இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்தை வேறு சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, லீகாலிட்டி கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதில் எங்கேயாவது பிரச்சனை வந்துடும். அதாவது வாய்க்கா தகராறு அந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன ஒரு 10 அடி அகலம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு 100 அடி நீளத்துக்கு 10 அடி அகலம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 400 சதுரடி 500 சதுரடி போயிடும். அதாவது 1000 சதுரடி மொத்தமாக போயிடும். அது மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, வாங்கும்போது லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிருக்கா, என்கம்பரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்பொழுது யார்கிட்டேருந்து வாங்குறீங்க, புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அது எங்கே கரெக்டான இதில், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் தான் வாங்குறீங்களா, ப்ராப்பராக தான் வாங்குறீங்களா, பேங்க்கில் கொடுத்து வாங்குறீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சப்தமத்தை வேறு சனி பார்க்குறார். அதனால் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும். அதை தவிர பார்த்தேனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் உங்களுடைய கூட்டாளியின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடணுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். 8ஆம் அதிபதி 8க்கு 12 போய் நிற்கிறது, 8க்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுன்றதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக தொல்லைகள் வரும். குடும்பத்தில் வந்து மனைவியின் மூலியமாகவும், கணவனுக்கு மனைவியின் மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சனி பகவானுடைய மாற்றம், அதாவது 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் இவ்வளவு நாள் பின்னடைவு இருந்தது, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடும். தூக்கம் கலையக்கூடிய, தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாலினத்தவரோடு சற்று பொறுப்பாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீத முதலீடு போட வேண்டாம். சொந்த தொழிலில் அதிகமாக முதலீடு போடுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் அதாவது 10 தடவைக்கு 20 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது. வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது. சென்னை அடுத்த வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது. பாதாள சனீஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், தொழிலில் வரக்கூடிய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும், வாரா கடன்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாறி உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்தே தீரும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் சனி இருந்தது. படுத்திருச்சு இவ்வளோ நாளாக. கிட்டத்தட்ட ஒரு 2023 டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவு, வேலையில் மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மூலியமாக அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, எல்லா விதமான அவமானம், பொருட்கள், அதாவது பண வரவு பிரச்சனை, தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு, இது எல்லாம் இருந்துச்சு. தேவையற்ற சகவாசம், அதன் மூலியமாக தேவையற்ற உடல்நிலை கோளாறு எல்லாமே இருந்தது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இப்போது அது மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாற்றத்தை கொடுக்கும்? சற்று 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல மாறுறார். 9ஆம் இடத்துல மாறும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் நிச்சயமாக வந்தாச்சு. கவலைப்பட தேவையில்லை. 6/3/2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு வரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்? உடல் நலத்தில் சற்று முன்னோக்கி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலைகளில் புதிய வேலைகள், தொழில்கள் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இது ஏன் உடல்நிலையில் சொன்னீங்க? இவ்வளோ நேரம் என்னோட உடல்நிலையில் இருந்தது, இப்போ தந்தை 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருந்தான்னா தந்தையை உடல்நிலையை பாதிக்கக்கூடும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படிக்கணும், அந்த மாதிரியான வெளிநாட்டு படிப்புக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவுன்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்து 2ஆம் வகையான 3ஆம் ரக யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய, பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்து சனி அனுபவித்தவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி போன உடனே பெரும் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோடு சில பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் சற்று பின்னடைவு பேச்சில் இதுவும் இருக்கும். அதோடு பார்த்தோம்னா 11ஆம் இடம் நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இவ்வளவு நாளாக 2.5 வருஷம் பட்ட அடியில் தெனாலிராமன் பூனை கதை சொல்கிற மாதிரி, அதாவது இந்த சூடான பாலை பூனைக்கு வச்சதுலேருந்து வெள்ளையாக பாலை பார்த்த உடனே பயப்படுன்றத மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கணுன்னாலும்
உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சால் எப்படி வரும்னு ஒரு எடுத்து காலை முன்னாடி வைக்கிறதுக்கே பயப்படுவீங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பிஹெச்டி பண்ணக்கூடிய, டாக்டரேட் பண்ணக்கூடிய காலகட்டம், அதாவது இப்போ மாஸ்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருந்து பிஹெச்டி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம், கரும்பு, சர்க்கரை, அது தவிர எண்ணெய், இந்த மாதிரியான வேர்க்கடலை, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர தண்ணீர், பால், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இளைய சகோதரத்தில் சற்று பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வரும். இந்த காது சம்பந்தமான சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளை எதிர்கொண்டு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்தை, உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா எந்த விதமான, அதாவது கடனாக இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன்கள் இப்போ சந்திக்கு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பழைய கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு, அது தவிர பார்த்தேனால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு படிக்கிறதுக்கு, அதில் டாப் 1 to யூனிவர்சிட்டிஸ், அதாவது சிறந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறத விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர், இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பெரிய கடனில் இப்போ இருப்பீங்க, கடனாளிகளாக இருப்பீங்க, தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவு இருந்திருக்கும், மறைந்து வாழக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள், கடன் எல்லாம் ஒரு பேசி சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கும். திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் இந்த திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவான பொங்கு சனியவர் போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பெரிய மாற்றத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக அமைவார்.